நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது. இது வாய்ஸ்பீடியா தமிழ். பெருவியன் விஷத் தவளை என்பது பொதுவாக அமீரேகா பீட்டர்சி பெரு விஷத் தவளை அல்லது மரகத விஷத் தவளை என்றும் அழைக்கப்படுகிறது என்ற இனத்திற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பொதுவான பெயராக இருந்தாலும், பெருவில் காணப்படும் நம்ப முடியாத பன்முகத்தன்மை கொண்ட விஷ ஈட்டித் தவளைகளை பொதுவாக குறிக்கவும் இது பயன்படுத்தப்படலாம். கீழே இந்த பெயருடன் பொதுவாக இணைக்கப்பட்ட குறிப்பிட்ட இனங்கள் பற்றிய விவரங்களும் அப்பகுதிக்கு சொந்தமான மற்ற குறிப்பிடத்தக்க விஷத் தவளைகள் பற்றிய தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. 1. பெரு விஷத் தவளை அமீரேகா பீட்டர்சி. இதுதான் இந்த பெயருடன் மிகவும் அதிகாரப்பூர்வமாக தொடர்புடைய இனம். இது டென்ட்ரோபாட்டிடே குடும்பத்தைச் சேர்ந்தது. தோற்றம் ஆவணப்படங்களில் பொதுவாக காணப்படும் நியான் நிற தவளைகளைப் போலல்லாமல், இந்த தவளை பெரும்பாலும் மண்ணின் நிறம் போலிருந்தாலும் கவர்ச்சியான தோற்றத்தை கொண்டிருக்கும். இது பொதுவாக இருண்ட உடலையும் அதன் பக்கங்கள் மற்றும் முதுகு பகுதியில் பிரகாசமான மரகத பச்சை அல்லது மஞ்சள் கோடுகளையும் கொண்டிருக்கும். இதன் வயிறு பெரும்பாலும் கருப்பு மார்பிள் போன்ற அமைப்புடன் நீல நிறமாக இருக்கும். வாழ்விடம் இது கிழக்கு பெருவின் வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல ஈரமான காடுகளைச் சேர்ந்தது. குறிப்பாக உகையாலி மற்றும் ஹுவாலாகா நதிப்படகளில் காணப்படுகிறது. இது பெரும்பாலும் வனத்தளத்தில் இலை சருகுகளுக்கு இடையில் வாழ்கிறது. விஷத்தன்மை மற்ற ஈட்டி தவளைகளைப் போலவே இதுவும் அதன் தோலின் மூலம் ஆல்கலாய்டு நச்சுக்களை சுரக்கிறது. இந்த நச்சுக்கள் குறிப்பிட்ட எறும்புகள், உண்ணிகள் மற்றும் கரையான்கள் கொண்ட அதன் உணவிலிருந்து பெறப்படுகிறன. கூண்டில் அடைக்கப்படும்போது இந்த சிறப்பு உணவு இல்லாமல் அவை தங்கள் விஷத்தன்மையை இழக்கிறன. நடத்தை இவை பகலில் சுறுசுறுப்பாக இருக்கும். குஞ்சு பொரித்த பிறகு தலைப்பிரட்டைகளை தங்கள் முதுகில் சுமந்து நீர் ஆதாரங்களுக்கு எடுத்து செல்வதில் ஆண் தவளைகள் அறியப்படுகிறன. இது இந்த குடும்பத்தில் பொதுவான ஒரு பண்பு. பாதுகாப்பு நிலை இது தற்போது IUCN அமைப்பால் மிக குறைந்த கவலை லீஸ்ட் கன்சர்ன் என்று பட்டியலிடப்பட்டுள்ளது. இருப்பினும் விவசாயத்தால் ஏற்படும் வாழ்விட இழப்பு காரணமாக உள்ளூர் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறது. 2. கிரீம் வயிற்று விஷத்தவளை ஹைலோக்சாலஸ் அர்ஜிரோகாஸ்டர். சில ஆதாரங்கள் இந்த இனத்தையும் பெருவியன் விஷத்தவளை என்று குறிப்பிடுகிறன. தோற்றம் இந்த தவளை அதன் பிரகாசமான உறவினர்களை காட்டிலும் மிகவும் மறைந்திருக்கும் தன்மை கொண்டது. இது பொதுவாக வனத்தளத்துடன் ஒன்று போக மங்கிய பழுப்பு அல்லது ஆலிவ் நிறத்தையும் கிரீம் அல்லது சில்வர் நிற வயிற்றையும் கொண்டிருக்கும். விஷத்தன்மை அதன் மங்கிய நிறங்கள் இருந்தபோதிலும் இது உண்மையில் மிகவும் விஷத்தன்மை வாய்ந்தது, பல பிரகாசமான இனங்களை விட அதிகம். இருப்பினும் மற்ற ஈட்டி தவளைகளின் பிரகாசமான எச்சரிக்கை வண்ணங்கள் அப்போசெமாட்டிசம் இல்லாததால் உயிர் வாழ மறைந்திருப்பதை இது நம்பியுள்ளது. வாழ்விடம் இது பெருவின் துணை வெப்பமண்டல அல்லது வெப்பமண்டல ஈரமான தாழ்நில காடுகள் மற்றும் ஆறுகளில் காணப்படுகிறது. 3. மற்ற குறிப்பிடத்தக்க பெருவியன் விஷத்தவளைகள். பெரு விஷத்தவளைகளின் பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய இடமாகும், குறிப்பாக ரானிடோமியா பேரினத்திற்கு. இவை பெருவியன் விஷத்தவளை என்று அழைக்கப்படாவிட்டாலும் பெருவின் அமேசான் காடுகளில் பொதுவாக காணப்படும் பிரபலமான மழைக்காடுகளின் ரத்தனங்கள் இவைதான். உருமாறும் விஷத்தவளை ரானிடோமியா இமிடேட்டர் தனது பகுதியில் உள்ள மற்ற விஷத்தவளை இனங்களைப் போல தோற்றமளிக்க உருமாறியதாக பிரபலமானது. இதன் மூலம் அவற்றின் எச்சரிக்கை வண்ணங்களின் பாதுகாப்பு பலனை பகிர்ந்து கொள்கிறது. முல்லேரியன் ஒரு மாற்றம் இவை பெரும்பாலும் மரங்களில் வாழும் மற்றும் புரோமிலியாட்ஸ் தாவரங்களில் காணப்படுகிறன. மாறுபடும் விஷத்தவளை ரானிடோமியா வேரியபிலிஸ் ஒரு கருப்பு பின்னணியில் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிற பெயிண்ட் தெளிக்கப்பட்டது போன்ற அதன் தெளிக்கப்பட்ட முதுகு அமைப்புக்காக அறியப்படுகிறது. பெருவியன் விஷத்தவளைகள் பற்றிய விரைவான உண்மைகள். உணவு காட்டில் இவை எறும்புகள், கரையான்கள் மற்றும் உண்ணிகளை சாப்பிடுகிறன. இந்த உணவுதான் அவற்றை விஷத்தன்மை கொண்டதாக ஆக்குகிறது. பெற்றோர் பராமரிப்பு இவை நம்ப முடியாத பெற்றோர். பெண் முட்டையிட்ட பிறகு ஆண் பெரும்பாலும் அவற்றை பாதுகாக்கிறது. குஞ்சு பொரித்ததும் தலைப்பிரக்கைகளை அதன் முதுகில் சுவந்து நீர் ஆதாரங்களுக்கு எடுத்து செல்கிறது. சில இனங்களில் ரானிடோமியா பெண் தன் தலைப்பிரட்டைகளுக்கு கருவுறாத உணவு முட்டைகளை உயிரோடு வைத்திருக்க திரும்பி வந்து உணவளிக்கும். வர்த்தகம் அவற்றின் அழகு காரணமாக பல பெருவியன் இனங்கள் சட்டவிரோத செல்லப்பட்ட விலங்கு வர்த்தகத்தின் இலக்காக உள்ளன. நீங்கள் ஒரு தவளையை வளர்க்க விரும்பினால் காட்டு விலங்கு இனங்களை பாதுகாக்க அது கூண்டில் வளர்க்கப்பட்ட கேப்டிவ் பிரெட் தவளையாக இருக்க வேண்டும் என்பதை எப்போதும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்.